ஒரு பக்கம் கீழ் தன்னோட கேப்டன்சி ஏராவை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ரிஷப் பந்த் தனியா தன்னோட கம்பேக் ஸ்டோரிய சைலண்டா செதுக்கிட்டு இருக்காரு. கடைசி 2 வருஷத்துல பந்த் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. அந்த சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2022 டிசம்பர் 30 அப்போ பந்த் தன்னோட ஃபேமிலியை பார்க்க அவரோட மெர்சிடி பென்ஸ்ல தனியா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது மார்னிங் 5:30 அதுமா தூக்க கலக்கத்துல லைட்டா கண்ணசந்து இருக்காரு. அந்த கேப்ல கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. கார் ஃபுல்லி ஃபயர் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா பந்த் அந்த காரோட காலியாகி இருப்பாரு. அவரோட நல்ல நேரம் அந்த பக்கம் வந்த ஒரு பஸ் டிரைவர்ஸ் அவரை காப்பாத்தினாங்க. பந்தோட உடம்பு முழுக்க ரத்தம், பல இடங்கள்ல பல காயங்கள் வேற. ரைட் நீல லிக்மெண்ட் இயர், பேக் அண்ட் ஃபோர்ல டீப் கட்ஸ் அண்ட் ஹேண்ட்லயும் மல்டிபிள் பிராக்சர்ஸ் வேற. இந்த வலியோட இவர் பெட்ல இருந்து எந்திரிக்கவே பல மாதங்கள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு நடக்கவே கஷ்டப்பட்டாரு. 2023 ஐபிஎல்லையும் மிஸ் பண்ணாரு. இவரோட இந்த நிலைமையை பார்த்த பல பேர் பந்த் அவ்வளவுதான், அவரோட கிரிக்கெட் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. பந்த் என்னோட கரியரை எவன்டா முடிவு பண்றதுன்னு 2024 ஐபிஎல்ல ரிட்டர்ன் வந்தாரு. 2025 ஐபிஎல் அவருக்கு சுமாரா போயிருந்தாலும் இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்காரு.